அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. உடல் ஊனமுற்ற பெண் ஓய்வு நாளில் குணமடைதல். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 17 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். ஓய்வு நாளில் இயேசு நோயுற்றோரையும் உடலில் ஊனங்களால் பாதிக்கப்பட்டோரையும் குணமாக்குவதை பழக்கமாக கொண்டிருந்தார். ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது. மனித ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாளில் நன்மை செய்வதும் உயிர்காப்பு வேலைகள் செய்வதும் விருத்த சேதனம் பலிகள் முதலிய சடங்கு செயல்களை விட சிறந்தது. கடவுள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கவில்லை. அவர் ஓயாது விடுதலை பணியில் ஈடுபட்டுள்ளார். இந்த உண்மைகளை எதிர்ப்பவர்கள் நீதியின்படி தீர்ப்பு செய்ய இயலாதவர்களாக இருக்கின்றன. இயேசுவின் இவ்வித கற்பித்தலுக்கு 4 நற்செய்தியாளரும் சிறப்பு அழுத்தம் தருகின்றனர். லூக்கா தம்மளவில் அந்த அழுத்தத்துக்கு கூடுதல் சான்று பகரும் வகையில் ஓய்வு நாளில் குணமாக்குதல் நிகழ்வுகள் 2 தமது நற்செய்தியில் சிறப்பு செய்திகளாக சேர்த்துள்ளார். ஓய்வு நாளில் குணமாக்கும் நிகழ்வுகள் அனைத்திலும் இயேசுதான் முன்முயற்சி எடுத்து விடுதலையை தருகிறாரே தவிர நோயுற்றவரோ ஊனமுற்றவரோ இயேசுவை நலம் தருமாறு அணுகவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. அன்பார்ந்தவர்களே, 18 ஆண்டுகள் என்பது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் ஆயுள் காலத்தில் பாதி. அத்துணை நீண்ட காலமாக கூன் விழுந்த நிலையில் இருந்த பெண் நலமடைந்த நிகழ்ச்சி லூக்கா மட்டுமே பதிவு செய்துள்ளார். அவரால் சிறிதும் நிமிர முடியவில்லை. கூன் விழுந்த பிற மனிதரை முகமாக கண்டு நேருக்கு நேர் நின்று அவர்களோடு உரையாட இயலாது. அவருடைய கண்கள் எப்பொழுதும் தரை நோக்கி இருக்கும். மிகுந்த சிரமப்பட்டு ஒருவேளை பக்கவாட்டில் மட்டுமே அவர்களால் பிற மனிதர்களை பார்க்க இயலும். இவ்வாறு ஊனமுற்ற நிலையில் இருந்த பெண் சமுதாயத்தின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட ஒருவர். அவரை யாரும் மதிப்போடு பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசுவின் கண்கள் அப்பெண்ணை கண்டுகொள்கின்றன. ஊனமுற்றிருந்த அப்பெண்ணை பார்த்ததும் இயேசு அவரை தம் அருகே கூப்பிடுகிறார். அருகில் வந்த பெண்ணை நேருக்கு நேர் பார்க்கும் விதத்தில் ஒருவேளை இயேசு கூட குனிந்திருப்பார். அம்மா, உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி இயேசு தம் கைகளை அவர் மீது வைத்தார். உடனே அப்பெண் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். கூன் விழுந்திருந்தவர் இப்போது நிமிர்ந்து நிற்கிறார். சமுதாயத்தின் ஒடுக்குமுறைகள் மக்களை கூனி குறுகி நிற்கும் நிலைக்கு தள்ளவிட்டாலும் கடவுள் அம்மனிதர்களை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் வல்லமை கொண்டவர் என்பதை இங்கே காண்கிறோம். நிமிர்ந்து நிற்கும் திறனை கடவுளின் அருளால் பெற்றுக்கொண்ட அப்பெண் கடவுளை போற்றி புகழ்ந்தார். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டார். யாரும் குடம்பெறும் நோக்குடன் ஓய்வு நாளில் வரக்கூடாது என்பது அவர் கருத்து. ஆனால் இயேசு அக்கருத்தை மறுக்கின்றார். அது தவறு என காட்டுகின்றார். ஆடு மாடுகளை கட்டவிழ்த்து தண்ணீர் காட்டுவது ஓய்வு நாளில் நிகழலாம் என்றால் 18 ஆண்டுகளாக கட்டுண்ட நிலையில் ஊனமுற்று கூன் விழுந்து வாழ்ந்த அப்பெண்ணின் கட்டை அவிழ்ப்பது ஓய்வு நாளில் நிகழ்வது முறையில்லையா என இயேசு கேட்கிறார். இயேசு அப்பெண்ணை ஓய்வு நாளில் விடுதலை செய்தல் முறையல்ல என்று கருதுவதே தவறு. மாறாக ஓய்வு நாளில் அப்பெண்ணை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே சரி என இயேசு காட்டுகின்றார். ஓய்வு நாள் மனிதரின் விடுதலை நாள். கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். கடவுள்
மனிதர் சுதந்திர உணர்வோடு தம்மை அணுகி வந்து வழிபட வேண்டும் என விரும்புகிறார். ஆகவே மனிதருக்கு விடுதலை வழங்க வந்த இயேசு ஓய்வு நாளில் அந்த விடுதலை வழங்கியது பொருத்தம்தான். இன்று வாழ்கின்ற நமக்கும் இச்செய்தி வழங்கப்படுகிறது. சமுதாயத்தின் அநீதியான வழக்குகள் மனிதரை கூனி குறுக செய்யும்போது அந்த அடிமை தலைகளிலிருந்து அவர்களை விடுவிக்க நாம் என்ன செய்கிறோம்? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஓய்வு நாளிலும் மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? பிறர் நல்ல செய்வதற்கு நான் தடையாக உள்ளேனா? இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப நான் மனவொந்து பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஓய்வு நாளிலும் மனிதநேய செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணி செய்யவும், பிறர் நல்லது செய்வதற்கு தடையாக திகழாமல் இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப மனவொந்து பணி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.